வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்றைய வாஸ்து குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதாவது வீட்டுக்குள்ளார என்ன வரலாம், என்ன வரக்கூடாது. அதாவது வீடு கட்டிட்டு இருக்கோம் சார். நான் ஒரு ஷோகேஸ் பண்ண போறேன் வீட்டுக்குள்ளார அப்படின்னா, அது நான் எந்த பக்கம் பண்ணணும்? ஒரு சோஃபா செட் ரெடி பண்ண போறேன், அது ஃபிக்ஸடா இருக்கும் அப்படின்னா, நான் அது எந்த திசையில் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு, வீட்டுக்குள்ள எதையுமே ஒரு ஒரு ஃபிக்ஸட் ஃப்ரேமா நம்ம பண்றது அவ்வளவா சிறப்பான ஒரு விஷயமா இருக்காது. காரணம் கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே ஒரு 48 நாள் ஒரே இடத்துல நிலையா இருக்குதுன்னா, அது ஒரு எதிர்மறை விளைவுகளை நம்ம வீட்ல உற்பத்தி பண்ணும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான், அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியா தான் நமக்கு இருக்கணும் வீட்ல. அதாவது சோஃபான்னா நம்ம வீடு கிளீன் பண்ணும்போதோ, இல்ல பெருக்கும் போதோ, அத மூவ் பண்ணிட்டு தான் நம்ம பெருக்குவோம், கிளீன் பண்ணுவோம். இல்ல மாஃப் பண்றாங்க அப்படின்னா, அத கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இதே நீங்க ஃபிக்ஸடா பண்ணிடுறேன் அப்படின்னா, அத நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு எதிர்மறையான நெகட்டிவிட்டிய தான் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால நீங்க சோஃபா பண்றீங்க அப்படின்னா, எந்த திசையில பண்ணணுன்றது தான் நம்ம கேள்வி. அந்த சோஃபா வெயிட்டு தானே. அப்போ வெயிட் எந்த பக்கம் இருக்கலாம்னா, வீட்ல தெற்கு சார்ந்து, மேற்கு சார்ந்து அந்த வெயிட் வச்சுக்கலாம். வடக்கு, கிழக்கு தவிர்ப்பது நல்லது. ஸோ முடியாத பட்சத்துல வடக்கு, கிழக்கு வச்சுக்கிறாங்க. பட் அதனால ஒரு எதிர்மறையான விளைவுகள் தான் நம்ம சந்திக்க வேண்டியது வரும். அதனால வடக்கு, கிழக்கு அந்த சோஃபா செட் போட்டு வைக்கிறது தவிர்ப்பது நல்லது. மேற்கும், தெற்கும் வச்சுக்கிறது நல்லது. அப்படின்னா நான் டிவி எந்த பக்கம் சார் வைக்கணும் அப்படின்னா, டிவி வடக்கு, கிழக்கு ஏதாவது ஒரு வால்ல தான் நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க கிழக்கு, வடக்கு எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா டிவி மட்டும் வச்சுக்கலாம்னு சொல்றீங்களே அப்படின்னும் போது, அதுவும் வெயிட்டு தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிச்சயமா டிவியும் அது வெயிட்டு தான். அதாவது ஒரு ஒரு 2மே தவறு தான் சார். அந்த தவறுல மன்னிக்க முடியாத தவறு எது, மன்னிக்கக்கூடிய தவறு எது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த டிவி எல்லாம் மன்னிக்கக்கூடிய தவறு. காரணம் கேட்டீங்கன்னா, டிவி நீங்க தரையில இருந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு வைக்க மாட்டீங்க. இப்ப பாருங்க, இப்ப வர டிவி எல்லாமே வால் மவுண்டட் டிவியா தான் இருக்கும். அது செவுத்துல நம்ம ட்ரில் பண்ணி ஒரு கிளாம்ப் ஃபிக்ஸ் பண்ணி அழகா எடுத்து நம்ம டிவியை அதை ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ வர டிவி எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம பூமியை தொடாம தான் அந்த டிவி ஃபிக்ஸ் பண்றோம். இது தவறுல மன்னிக்கக்கூடிய தவறா தான் இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்குறேன். இப்போ நீங்க சோஃபா செட் போடுறீங்க அப்படின்னா, அது தரையில தானே போட்டாகணும். அப்போ தரையில நம்ம பூமியை தொடும்போது அந்த பக்கம் வெயிட் ஆகி போகுது. ஸோ அதனால தான் டிவி வைக்கிறோம்னா அது வடக்கு, கிழக்கு வச்சுக்கலாம். அது வால் மவுண்டட் டிவியா இருந்தா சிறப்பு. இப்போ வர்றது எல்லாமே வால் மவுண்டட் டிவியா தானே வருது. ஸோ அதனால வடக்கு, கிழக்கு செவுத்துல டிவியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோஃபா செட் போறது அதனால தான் தெற்கு, மேற்கும் போட்டுக்கிட்டீங்கன்னா அது வெயிட் நமக்கு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணும். தெற்கு, மேற்கும் வெயிட் வைக்கிறது. ஸோ இது வீட்டுக்குள்ளார நம்ம அமைக்கக்கூடியது. இதே அமைப்பு தான் ஒவ்வொரு அறைக்கும் பொருந்தும். இப்போ நீங்க பெட்ரூம்ல ஒரு வார்ட்ரோப் ரெடி பண்றீங்க அப்படின்னா, தெற்கு செவுத்துலயோ, மேற்கு செவுத்துலயோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிச்சன்ல நான் மாடுலர் கிச்சன் பண்றேன் அப்படின்னா, தெற்கு, மேற்கு செவுத்துல நீங்க அந்த மாடுலர் கிச்சன் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். நான் இடம் பத்தல சார், எனக்கு சின்ன கிச்சனா தான் இருக்கு அப்படின்னும் போது நீங்க வடக்கு, கிழக்கு பண்ணிக்கங்க. அது வேற ஒரு ஆப்ஷனே இல்லைன்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அது மன்னிக்கக்கூடிய தவறா கூட நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு லாஃப்ட் பண்றேன் அப்படின்னும் போது தெற்கு, மேற்கு சார்ந்து லாஃப்ட் போட்டீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா விஷயமும் வீட்டுக்குள்ளார நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம்னாலே, அது தெற்கு சார்ந்து, மேற்கு சார்ந்து வச்சிருந்தோம்னா, அது நமக்கு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி, அந்த வீட்ல வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடா இருக்கும். ஸோ என்னுடைய அனுபவத்துல சொல்லியிருக்கேன். நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா அது உங்களுக்கும் பயன்படும். மீண்டும் ஒரு அற்புதமான வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன்.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.